அப்படின்னாலே என்ன அப்படின்னா பனி. ஓகேயா, அந்த இமயம் அப்படின்னாலே ஒரு பனியோட ஸ்டோர் பண்ணியிருக்க இடம் தான். ஓகே, அதோட மீனிங். ஆனால் பனையோட, அதாவது பனியோட உறைவிடம் அப்படிங்கிற மீனிங் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாக அதில் எல்லா பக்கமும் போயிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 19,000 அடியிலிருந்து 21,000 அடி வரைக்கும் நான் மேலே போயிருக்கிறேன், எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல். சத்தியம், சிவம், சுந்தரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்தியம் அப்படின்னா அந்த உண்மை. ஓகே, சிவம் அப்படின்னா அந்த நிலைத்தன்மை, தென் சுந்தரம் அழகு. இந்த மூணும் கலந்தது தான் இது. என்ன மூணும் சேர்ந்தது என்னது? மலரை அவங்க தேவைக்கு மட்டுமே என்ன செய்வாங்களாம், எப்போவுமே பறிக்க சொல்லுவாங்களாம். இதில் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு இருக்குது மாஸ்டர். அதான் அந்த காலத்தில் நம்ம இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு ஒரு கப்பல் போகும்போது இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த தண்ணி கெட்டே போகலை, கங்கா ரிவர். டிஎம்சி நேயர்கள் அவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நம்ம புத்தகமும் ஞானமும் அப்படிங்கிற தலைப்பில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம். நம்ம ஏற்கனவே ஆன்மாவின் பயணம் அப்படிங்கிற புக்கு மூலமாக நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். இப்போது அடுத்து இமயத்து மகான்களுடன் எனது வாழ்க்கை அப்படிங்கிற புக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா, நம்ம இப்போது அந்த புக்கோட நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோடய பேர் கலைச்செல்வி, நான் சென்னையில் தான் இருக்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம புக்கு போகலாம். இங்கே சுவாமி ராமா இந்த புக்கில் ரொம்ப ரொம்ப அருமையாக அழகாக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை இப்போ ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க நம்ம இப்போ டாப்பிக்கே என்ன சொல்லியிருக்கோம், இமயத்து மகான்களுடன். ஸோ முதல்ல இமயமலை பற்றி அவங்க அழகாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இமயமலைனாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. ஓகே, நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இமயமலை பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1500 அடி, அதாவது மைல் தூரம் அது பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 29,000 அடி அப்படின்னு சொல்லி. ஓகேயா, இது எல்லாமே நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா இது புக்கில் இருக்கதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ 29,000 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா திபெத், நேபாளம் அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ஏரியாவை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட பிரம்மாண்டத்தை நம்ம இந்தியா மக்களாக இருக்கட்டும், திபெத்தியர்களாக இருக்கட்டும், பாரசீகர்கள், சீனர்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இமயம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பனி. ஓகேயா, அந்த இமயம் அப்படின்னாலே ஒரு பனியோட ஸ்டோர் பண்ணியிருக்க இடம் தான். ஓகே, அதோட மீனிங். ஆனால் அதாவது பனியோட உறைவிடம் அப்படிங்கிற மீனிங் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் கிடையாது, பல்வேறு மதத்தை சார்ந்த ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கு, இது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் ப்ளஸ் ஆன்மீகம் அதை கொடுக்கக்கூடிய ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அழகாக இப்போ உள்ளே வரலாம். நான் ஒரு 45 வருஷமாக இந்த இமயமலையில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதோட பள்ளத்தாக்காவும் சரி, மலையனாரும் சரி, அதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அப்படியே அதுக்குள்ளே சுற்றி வந்திருக்கிறாரா பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபுல்லாக அதில் எல்லா பக்கமும் போயிருக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 19,000 அடியிலிருந்து 21,000 அடி வரைக்கும் நான் மேலே போயிருக்கிறேன், எந்த ஒரு உபகரணமும் இல்லாமல். சில சமயத்தில் மயங்கி விழுந்திருக்கிறேன், சில சமயத்தில் அடிபட்டிருக்கேன். ஆனால் அவர் எனக்கு எந்த சமயத்தில் உதவி வேணுமோ அப்போ எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கலை. ஸோ அதாவது அந்த மலை என்னைய அந்த அளவுக்கு என்னைய பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவர் அந்த மலையை சொல்கிறார், என்னோட ஆன்மீக பெற்றோர்களாக தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு அம்மா மடியில் தவழ்ந்தால் எவ்வளோ அமைதியாக எனக்கு சந்தோஷமும் நமக்கு இருக்குமோ, அந்த சந்தோஷம்தான் எனக்கு அந்த மலையில் இருக்கும்போது எனக்கு இருக்கும் அப்படிங்கிறத அவர் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்மக்கிட்ட. ஓகே, அப்புறமா இதோட நிறைய சிறப்பை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவர் இப்போது அந்த இமயமலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னா, அந்த ஒரு மார்னிங்லேருந்து வெளியில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு திரும்பிட வரைக்கும் அப்படியே ஒவ்வொரு பக்கமாக சுற்றி போயிட்டு இருப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அங்குள்ள சாதுக்கள், அங்குள்ள மகான்கள் மூலமாக அந்த அன்பு, பியூர் அன்பு, அந்த பிரபஞ்ச அன்பு என்ன, அந்த அன்போட பியூரிட்டி, அந்த பியூர்
பியூரான அன்பு எனக்கு கிடைச்சதுனால எனக்கு அந்த பயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு குகையிலேருந்து இன்னொரு குகைக்கு போவேன், பனிச்சறுக்கு அந்த ஆறில் நீந்தி போவேன், ஈஸியாக கடந்து போவேன், எனக்கு வந்து எந்த பயமும் கிடையாது, நான் எல்லா நேரமும் எல்லா இதுவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தடி கூட வச்சுப்பாங்களாம். தடி வச்சுட்டு அவங்க அப்படியே அந்த மலைச்சறுக்கு மேலே அப்படியே ஏறுவாங்களாம். அவங்களுக்கு வந்து அந்த டைமில் ஒரு கரடி வந்து கூட இருக்குமா, அவர் ஃப்ரெண்டு ஒரு கரடி சூப்பராக ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருப்பாராம். அவர் வந்து போலுன்னு சொல்லி கூப்பிடுவாராம் அந்த கரடியை. அது எந்நேரமும் இவங்க கூடயே தான் இருக்குமா, யாரையும் எந்த இதுவும் பண்ணாது. ஆனால் இவங்க பக்கத்தில் யாராச்சும் வந்து தொந்தரவு கொடுக்க வந்தாங்கன்னா உடனே வந்து அவங்க மேலே போய் பாஞ்சிருமா. அப்புறம் இவர் காலையில் எப்பண்டா எழுந்து வராருன்னு பார்த்துட்டே இருக்குமா. இவர் வந்தோடனே அவங்க கூட வந்து என்ன செஞ்சிருமா, அந்த மாதிரி இவர் கூட ட்ராவல் பண்ணுமா. கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸ் என் கூட ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குரு கூட சொல்லுவாங்களாம், ஏண்டா நீ என்ன கரடி வித்துக்காரனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாராம். அப்புறமா அந்த மாதிரி அந்த கரடி கூட நீ பற்று வச்சுக்காத அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து குரு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத வந்து அவர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேயா. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து என்ன அப்படின்னா, அந்த மலையில் வந்து என்ன அப்படின்னா, அந்த சின்ன சின்ன சத்தத்தை கூட அவங்க கவனிப்பாங்களாம். ஒரு புல்லில் இருக்கிற சத்தம், ஒரு முள் செடியில் இருக்கக்கூடிய அந்த முள்ளுலேருந்து வர்றது, ஒரு பூக்கள் அந்த மலரும் போது உள்ள சத்தம், இல்லை பறவைகளோட சத்தம், இது எல்லாமே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்க முடியலை அப்படின்னா உங்களால் அந்த அந்த அன்பை உங்களால் தேட முடியாது, அதை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, சுவாமி ராமா வந்து அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க அந்த பள்ளத்தாக்குகள், அங்கே இருக்கிற அந்த ஓடைகள், மார்க்கெட் மலர்களால், லில்லி மலர்களால் அப்படி ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்குமா, அந்த பள்ளத்தாக்கில் நிறைஞ்சிருக்குமா. ஓகேங்களா. அதெல்லாம் இவர் அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் தாண்டி போகிறாரு. அதில் வந்து அந்த மாதிரி அந்த சூரிய ஒளி பட்டு அந்த இடமே அப்படி பிரகாசமாக இருக்குமா. ஸோ அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து உள்ள நம்ம ஆன்மாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் மேலும் அதை பற்றி இன்னும் சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஒரு ஆன்மாவை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அருவி சத்தம், அதான் சொல்லலை, நீரோடைய சத்தம், இது எல்லாமே நம்மளுடைய ஆன்மாவை வந்து கிளர்ந்தெழ செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அதேமாதிரி ஒரு ஞான ஒளியை நம்மளுக்கு தரக்கூடியது. அப்புறம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற தடைகளெல்லாம் வந்து என்ன செய்கிறது, தகர்க்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத அழகாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சொல்கிறாங்க, அந்த மலைகளில் வந்து என்ன அப்படின்னா, காலையில் மத்தியானம் சாயங்காலம் இதெல்லாம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலரில் காமிக்குமா பாருங்கள். நினச்சி பாருங்களேன். காலையில் அப்படியே அழகாக ஒரு சில்வர் கலரில் இருக்குமா, வெள்ளி கலரில். மத்தியானம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொன்னான கலரில் இருக்கும். ஓகே, அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாலையில் பார்த்தோம் அப்படின்னா செவ்வான கலர், அந்த அப்படியே செந்நிறமாக இருக்குமா. ஓகேயா. அவங்க அதை வந்து எப்படி ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து விதவிதமான புடவையை கட்டிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து காட்சி கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை வந்து விதவிதமான மக்கள் வந்து இந்த இமயமலையோட இதை வந்து அந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வர்ண ஜாலங்கள், அந்த மலையோட சிறப்பு, அந்த கலர்ஸ் அதெல்லாம் வச்சு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ஓவியம்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அது வரலை, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரலை, அதனால் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. இல்லைனா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஓவியம்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் சொல்கிறாங்க, இப்போ வந்து அந்த இடத்த வந்து காலையில் போய் நம்ம உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் அந்த மாதிரி சாயங்காலம்லாம் மேலே மலை முகட்டில் போய் உட்காந்து அமைதியாக நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதோட சத்தியம் சிவம் சுந்தரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சத்தியம் அப்படின்னா அந்த உண்மை. ஓகே. சிவம் அப்படின்னா அந்த நிலைத்தன்மை. தென் சுந்தரம் அழகு. இந்த மூணும் கலந்தது தான் இது. என்ன மூணு சேர்ந்தது என்னது, இறைத்தன்மை. ரைட்டு தானே, கடவுளோட தன்மை. அந்த கடவுளோட தன்மையும் இந்த அழகு, இந்த மலையோட அழகும் வேறு எதுவுமே இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலையோட மேலே போய் நம்ம பார்த்து அந்த கீழே வியூ பார்க்கும்போது நம்ம நினச்சாலே நம்மளே தெரியும்ல, நம்ம ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனாலே நம்ம என்ன பண்ணுவோம், மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், இமயமலை எவ்வளோ பெரிய உயரமான இடம். ஸோ அங்கே போய் அவர் மேலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அதுமாரி அங்கே உட்காந்து அந்த அந்த விண்ணை தொட்டுது அப்படி தானே. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு மௌனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மௌனம், அந்த அமைதி, அது வந்து எங்கேயுமே என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இமயமலையோட தன்மையே எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையிலலாம் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படி நிச்சலமாக இருக்குமா, ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருக்குமா. அதனால் அந்த தியானம் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடம் அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இமயமலையை சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பூவை சொல்கிறாங்க, ஹில் கமல் அப்படின்னு ஒரு பூவை சொல்கிறாங்க. அந்த புக்கு படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஹில் கமல் அவ்வளோ அழகாக இருக்குமா. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பனியில் மலர்ந்த மலர் தான் அது வந்து. அந்த அந்த மலைக்கே ஒரு ராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த மாதிரி பூ ரொம்ப அழகாக இருக்குமா. ஒரு வாட்டி இவங்க வந்து அந்த மாதிரி மலையை இப்படி இவங்க தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த மலர் வந்து பார்த்தாங்களாம். அப்போ மலர் பார்த்தோன்னா அது வந்து தனியாக ஒரு 2 பாறைக்கு இடையில நடுவில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சான். அப்போ இவர் பார்த்துட்டு எதுனா இப்படி உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இப்படி பேசுகிற மாதிரி இவங்கள பார்த்துட்டு அது அப்படியே திரும்புதான். அப்படியே திரும்பினோடனே இவங்க அப்படியே ஒரு இமேஜின் பண்ணி அழகாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ வந்து ஏன் இப்படி தனியாக இருக்க, நீ அப்போ ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மலர் சொல்லுதான் பாருங்க, நான் எதுக்குப்பா தனியாக இருக்கேன், நான் ஒரு தனிக்காட்டு ராஜா, என்னை வந்து யாருமே வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அழகான சூப்பரான ஒரு பிளேஸு, அந்த நீல வானமே எனக்கு கொடையாக இருக்குது, ஸோ இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பூ சொல்லுதுன்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு இமேஜின் பண்ணுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து உன்னை பறித்து அப்படியே உன்னை கசக்கி போட்டுட்டா உனக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மலர், நீ வந்து அந்த மாதிரி கசக்கி என்னோட இதெல்லாம் கசக்கி நீ போட்ட அப்படின்னா என்னோட நறுமணம் வந்து அந்த ஃபுல்லாக எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாக பரவ போகுது, அப்போ என்னோட வாழ்க்கையோட நோக்கமே அந்த இடத்துல வந்து எனக்கு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி அந்த பூ சொல்லுதான், அந்த மாதிரி இவருக்கு தோணுது. ஸோ அப்படியே அவங்க பார்த்துட்டே இருந்துட்டு இவர் நினைக்கிறாரு, நம்ம இந்த பூவை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம குருக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பூவை அப்படி முழுசாக பறித்து எடுத்துகிட்டு குருகிட்ட போகிறாங்க. அப்போ அந்த குரு வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவங்க குரு வந்து ஏன்னா மலரை வந்து அவங்க தேவைக்கு மட்டுமே என்ன செய்வாங்களாம், எப்போவுமே பறிக்க சொல்லுவாங்களாம். இதில் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு இருக்குது மாஸ்டர், அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பூக்களை வந்து நம்ம தேவைக்கு எப்போ நம்மளுக்கு வேணுமோ அப்போ மட்டும் நம்ம பறிச்சுக்கிட்டா போதும், மற்றபடி அதை பறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க குரு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு புரிதல் வருது, இயற்கையை வந்து ரசிக்கணும், அதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா நான் வந்து இந்த பூ பறிக்கிறதையே நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மலை, அந்த மலையில் அவ்வளோ அது மாதிரி மரங்கள், தேவதாரு, ஓக்கு, அப்புறமா அந்த மாதிரி மரங்கள்லாம், உயர்ந்த மரங்கள்லாம் நம்மளுக்கு அவங்க வந்து இருக்குது அப்படிங்கிற போஜபத்ரா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு அந்த அந்த இதுக்கே அந்த இமயமலைக்கே அவ்வளோ ஒரு இது ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மரங்களை பற்றி கூட அவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் சொன்னேன், நம்ம இயற்கையோடு ஒன்றும் போது நம்மளுடைய ஆன்மா வெளிப்படைகிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஞானோதயம் வருது. ஸோ இதில் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இமயமலையில் எந்த இடத்துக்கு ட்ராவல் நான் பண்ணால் கூட ரொம்ப 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 ஹாப்பியாக எல்லா இடத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கங்கா ரிவரை பற்றி நம்மள்கிட்ட பேசுகிறாங்க. அது வந்து சொல்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து மானசவர் அந்த ஸ்டார்டிங்லேருந்து வெளியில் வந்து வரும்போது அந்த அது ட்ராவல் பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப ஒரு என்ன ஒரு வளமான ஏரியா. ஸோ அதனால் அதில் இருக்க தாதுக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு இது வந்து அந்த ஆறு வந்து ரொம்ப வளமானதாக என்ன செஞ்சிருது, நம்மளுக்கு மாறிடுது. ஸோ அப்போ அந்த தண்ணியை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நிறைய சத்து கிடைக்கிது. ஓகேயா, அங்கே இமயமலையில் இருக்க மக்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஒரு பாட்டிலில் வந்து அந்த இது இருக்குமா, கங்கா நீர் இருக்குமா. அவங்க இறக்குற நேரத்தில் அந்த கங்கா நீர் எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். ஓகேயா, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க கங்கா நீரை பற்றி. அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு வந்து ஒரு கப்பல் போகும்போது இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனாங்களாம். அந்த தண்ணி கெட்டே போகலையா கங்கா ரிவர். இது வரும்போது அந்த லண்டனில் இருந்து நம்ம இந்தியாவுக்கு வரும்போது தேம்ஸ் நதி இதே எடுத்துகிட்டு வந்தாங்களாம். ஆனால் அது வந்து இடையில என்ன செஞ்சிச்சான், கெட்டு போயிடுச்சான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சத்துக்கள் நிறைந்த நீர் வந்து என்ன, கங்கா நீர் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அந்த தண்ணி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மலையை விட்டு சமவெளிக்கு கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறையா சாக்கடை தண்ணி மற்ற ஆறுலாம் அதுக்குள்ளே என்ன செஞ்சிருது, கலந்துருது. அப்போ அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சிடறோம், நம்மளுக்கு தெரியும் பூத உடலெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, போட்டுருதாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சு நம்ம பொல்யூட் பண்ணதுக்கு
அப்புறமா அந்த தண்ணியை குடிக்கிறதுலையோ இல்லை குளிக்கிறதுலையோ என்ன புனிதம் இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கங்காவில் குளித்தா நம்மளுக்கு வந்து எல்லாமே பாபம்லாம் நம்ம செஞ்ச பாபம்லாம் போயிடும், நம்மளுக்கு ஒரு புண்ணியம் அப்படிங்கிறதால எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, என்னோட குருவும் அது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறத எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இதில் எடுத்து சொல்கிறாரு. அதாவது இந்த இடத்துல கர்மாவை பற்றி பேசுகிறாங்க. நம்ம என்ன விதைச்சோமோ அதை நம்ம கண்டிப்பாக அறுவடை பண்ணுவோம். அதனால் ஒரு ஆற்றுல குளிக்கிறதுனாலையோ இல்லை நிறைய இடத்துக்கு நிறைய கோவில்களுக்கு புண்ணிய தலங்களுக்கு போகிறதுனாலையோ நம்மளுடைய கர்மாலாம் என்ன செய்யாது, குறையாது. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் அந்த மலையில் இருக்கிற மக்களை பற்றி கூட அழகாக பேசுகிறாங்க நம்மளுக்கு. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து அங்கே கோவில்லாம் நிறையா இருக்குமா மேலே, ஓகேங்களா? நம்ம அந்த கோவிலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இது பொருள் ஏதோ மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்து அதே இடத்துல தான் இருக்குமா. ஏன்னா அந்த மக்கள் வந்து அந்த பொருள் எங்களுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னும் இந்த மலையை பற்றி சொல்கிறாங்க. மலை வந்து ஒரு பொருளாதாரத்திற்கு ஒரு பணக்காரங்களுக்கு அது உதவாகட்டாலும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி முற்றும் துறந்தவங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவக்கூடிய மலை வந்து இமயமலை அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள மக்களை பற்றி சொல்லும்போது அவங்க வந்து அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்களாம்ப்பா. ஒரு குட்டி அதாவது மலை அங்கே மக்கள் இருக்காங்க. ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஞானி இருப்பாங்களாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூட ஒவ்வொரு ஞானி இருப்பாங்களாம். அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு குகையில் இருப்பாங்களாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு குடில் போட்டு குடிசை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி போட்டு தான் இருப்பாங்க. அவங்க கூட தான் நான் வந்து இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஞானத்தை வாங்கியிருக்கேன். நான் நிறைய மகான்கள் கூட அங்கே வந்து நான் வந்து பழகியிருக்கேன். சொல்லார் பார்த்திங்களா, 45 வருஷம் சொல்கிறாரு. 45 வருஷத்துக்கு மேலே தான் சொல்கிறாரு. அவங்க கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவங்க கூட இருந்து ஞானத்தை கிடைச்சிருக்கு எனக்கு. அவங்க காலுக்கு அடியில் உட்காந்து அவங்க கிட்டேருந்து எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுருக்கேன், வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மக்கள் இன்னும் அழகாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அந்த மேலே வில்லேஜில் இருக்கிறவங்க. ப்ளஸ் வந்து நம்ம இராணுவத்துக்கு நிறைய இராணுவ வீரர்களை ப்ரொவைட் பண்ணது கொடுத்தது வந்து நம்ம இமயமலை ஓரியன்ட் அதில் இருக்கிற உள்ள மக்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ ஆரோக்கியமாக இருக்கவங்க கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கவங்க தான் நம்ம இராணுவத்துக்கு தேவை. ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி இராணுவத்துக்கு வந்து போயிருக்காங்களா அதிலிருந்து. ப்ளஸ் வந்து இன்னும் அழகாக ஒன்று சொல்கிறாங்க, சக்தி வழிபாடு. அங்கே வந்து சக்தி வழிபாடு வந்து எல்லா இதுலேயும் சின்ன சின்ன அந்த சக்தி கோவில் இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும், எங்களுக்கு தேவையான அந்த சில விஷயங்கள் வந்து ஒரு கட்டமைப்பு அந்த மாதிரி கொடுத்தாலே போதும், எங்களை வந்து நாங்கள் பார்த்து வாழ்ந்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மக்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு பதிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாங்க, ஃபைனலாக எனக்கு எப்போ நினச்சா கூட நான் எங்கே இருந்தால் கூட என்னை இமயமலை என்னை வா வா வான்னு கூப்பிடுற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஸோ அந்த இமயத்தோடு சேர்ந்தது தான் என்னோட வாழ்க்கையும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பதிவு பண்ணுறாங்க மாஸ்டர்ஸ். ஓகே, தேங்க்யூ.